கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாவதாக. தேவன் நம்முடைய வாழ்நாளிலே இன்னொரு நாளையும் கூட்டி கொடுத்து இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையிலே ஆண்டவரை துதித்து கனப்படுத்த தேவன் நமக்கு வாய்ப்பு கொடுத்தார். அவருடைய பிரசன்னத்திலே நாம் தங்கி இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். நம்முடைய செவிகளை இருதயங்களை அவருக்கு திறந்து கொடுக்கலாம். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 7வது வசனம். லூக்கா 18:7. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அந்த வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 7வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, திருப்பிக் கொள்ளுங்க, சேர்ந்து வாசிக்கலாம். அந்தபடியே சேர்ந்து வாசிங்க. தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. எல்லாரும் சொல்லுங்க, நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அவர் நிச்சயமாக நமக்கு நியாயம் செய்வார். நம்புறவங்களாம் கையை உயர்த்தி, எனக்கு நிச்சயமா இயேசு நியாயம் செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலே நேர்முகமானதை சரியானதை நிச்சயமாகவே செய்கிற தேவன் இந்த வாரத்திலே இந்த மாதத்திலே செய்ய இருப்பதற்காக ஆண்டவருக்கு இந்த காலை வேளையிலே நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த தேவனை குறித்து நாம் போன வாரத்திலே பார்த்தோம். இந்த தேவன் நியாயம் செய்கிறவர். எப்படி செய்கிறார்? விசாரித்து செய்கிறார். ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் விடுகிறதில்லை. ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் விடுகிறதே இல்லை. அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பவர். தனிப்பட்ட வாழ்க்கையிலே செய்பவர், தனிப்பட்ட குடும்பத்திற்கு செய்பவர், தமது ஜனத்திற்கு செய்பவர். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்த்தோம். செய்பவர் மட்டுமல்ல, அவர் நியாயத்தை நடப்பிக்கிறவர். அல்லேலூயா. நீதியையும் நியாயத்தையும் நடப்பிக்கிறவர் நம்முடைய தேவன். அவர் செய்கிற நியாயத்தினாலே அவர் அறியப்படுகிறவராய் இருக்கிறார். அதை குறித்து போன வாரத்தில் நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, நியாயத்தை விசாரிக்கிற தேவன் ஒரு நாளிலே நியாயம் தீர்க்க போகிறார். அன்றைக்கு எல்லாரும் அவருக்கு முன்பாக நின்று கணக்கு ஒப்புவிக்கணும். ஒருவரும் தப்பிக்கவே முடியாது. அல்லேலூயா. தண்டனைக்கு தப்ப வேண்டுமானால் இன்றைக்கே ரட்சிப்பை பெறாதவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு, ரட்சிப்பை பெற்றவர்கள் பெறாதவர்கள் எல்லாருமே இன்னும் அவருடைய சத்தியத்திலே, இன்னும் அவருடைய பரிசுத்தத்திலே நாம் நெருங்கி வாழும் பொழுது கர்த்தர் நியாய தீர்ப்பு நாளிலே பிரதிபலனை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நியாய தீர்ப்பு செய்யும் பொழுது தண்டனைக்கு உரியவர்களாக நாம மாறக்கூடாது. பிரதிபலனை பெறுகிறவர்களாக மாற்றத்தான் உள்ளே கொண்டு வந்து உட்கார வைத்து நமக்கு உபதேசத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்வில் செய்வார். இந்த உலகம் நம்முடைய நியாயத்தை மறுக்கலாம். ஏன் நீதிமன்றம் கூட நம்முடைய நீதியை நியாயத்தை மறுக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் தம்முடைய ஜனத்திற்காக, தம்முடைய பிள்ளைக்காக அவர் நியாயம் செய்கிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் அவர் நியாயம் செய்வார் என்பதற்கு ஆதாரம் என்ன இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், அவரிடத்தில் அநியாயமே கிடையாது. அவரிடத்தில் அநியாயமே கிடையாது. நியாயம்தான் அவர் பக்கத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. எரேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 2வது அதிகாரம் 6வது வசனம். என்னை விட்டு தூரப்பட்டு வாசிங்க.
என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் சவாலாய் ஒரு காரியத்தை கேட்கிறார். என்னிடம் என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? அப்ப அவரிடத்துல அநியாயமே கிடையாது. அவரிடத்துல சவாலாய் கேட்கிறார், என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? யோபு 8வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. யோபு 8வது அதிகாரம் 3வது வசனம். இந்த தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ? சர்வ வல்லவர் நீதியை புரட்டுவாரோ? உம்முடைய பிள்ளைகள் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தாலோ அவர்களுடைய நீர் ஏற்கனவே தேவனை தேடி சர்வ வல்லவரை நோக்கி விண்ணப்பம் செய்து சுத்தமும் செம்மையுமாய் இருந்தேனானால் அப்பொழுது அவர் போதும். இந்த வேத பகுதியில் பார்க்கும் பொழுது இந்த தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ? இந்த தேவன் நியாயத்தை புரட்டுபவர் அல்ல. இவர் இந்த ஆள், இந்த நபர் வேண்டியவர், இந்த நபர் வேண்டப்படாதவர். ஆகவே வேண்டப்பட்டவருக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று இருப்பவர் அல்ல. நிச்சயமாய் அவருடைய ஜனத்திற்கு நியாயம் செய்பவர். வேண்டியவரோ வேண்டப்படாதவர் என்று பார்ப்பவர் நம்முடைய தேவன் இல்லை. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 8வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 8:33. அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதை இந்த பகுதியில் மந்திரியை பார்த்து பிலிப்பு இயேசுவை பற்றி சொல்லுகிறான். நீர் வாசித்துக் கொண்டிருக்கிறீரே, இந்த பகுதியிலே ஒரு ஆளை பற்றி சொல்லி இருக்கே, அவர் யார் தெரியுமா? அவருடைய வாழ்விலே அவருக்கு உச்சக்கட்ட அநியாயம் செய்யப்பட்டது. இந்த இயேசுவுக்கு நியாயம் எடுக்கப்பட்டால், அநியாயம் இருந்தால் அது எப்படி கொடுமையானது என்பது என் இயேசுவுக்கு நன்றாக தெரியும். நியாயம் எடுபட்டு போகுமானால், அநியாயம் இருக்குமானால் அந்த கொடுமை எப்படிப்பட்டது என்பதை அனுபவித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பாதையிலே என் ஆண்டவர் சென்றபடியினாலே அவர் யாருக்கும் அநியாயம் செய்வதில்லை. அவர் நிச்சயமாய் நியாயம் செய்வார். அல்லேலூயா. எல்லாருக்கும் நியாயம் செய்பவர். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் நியாயம் செய்பவர். அவர் பிள்ளையா நாம இருந்தா சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு நியாயம் செய்வாரா செய்ய மாட்டாரா என்ற சந்தேகமே நமக்கு வேண்டாம். அவருடைய பிள்ளையா இருந்தால் நிச்சயமாய் அவர் நியாயம் செய்வார். அல்லேலூயா. ஆனா ஒன்றை நாம் எல்லாரும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரே விதத்திலே அவர் நியாயம் செய்ய மாட்டார். எல்லாருக்கும் ஒரே விதத்தில் என்ன பண்ண மாட்டார்? நியாயம் செய்ய மாட்டார். நியாயம் செய்கிற 3 விதங்கள் இருக்கிறது. அதை தான் இன்றைக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு நியாயம் செய்கிற 3 விதங்கள் உண்டு. அதை பார்க்க கிருபை தருவாராக. அதை எப்பொழுது செய்வார், எப்படி செய்வார் என்கிற விஷயத்திலே 3 விதங்களிலே கர்த்தர் செய்கிறார். அதை கவனமாக இந்த காலை வேளையிலே நாம் கவனித்து புரிந்து கொண்டு நடப்போமானால் இந்த தேவனுடைய நியாயம் நமக்கு விளங்கும். முதலாவது ஆண்டவர் நியாயம் செய்கிற விதத்தை பாருங்கள். லூக்கா 18வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி
இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. முதல் ஆண்டவர் நியாயம் செய்கிற விதம் நீட்டித்து செய்வார், அல்லது நியாயம் கிடைக்க நீண்ட காலம் கர்த்தருடைய பிள்ளை காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பக்கத்தில் இப்போ கை கொடு சொல்லுங்க. ஆண்டவர் நியாயம் செய்கிற விதத்தில் முதல் காரியம் நீட்டித்து செய்வார், அல்லது நீண்ட கால நியாயத்திற்காக கர்த்தருடைய பிள்ளைகள் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சிலருக்கு நியாயம் ஆண்டவர் செய்யும் போது சில நேரத்தில் வேத வசனங்கள் லூக்கால வாசித்தோம், அவர் எப்படி இருக்கிறாராம், நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நியாயம் செய்வார். சில நேரத்தில் நாம களைத்து போகிற அளவிற்கு தாமதம் 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 அப்படியே அது நீடித்து கொண்டே இருந்து நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து ஆண்டவர் நியாயம் செய்வார். நம்ம தாமதம் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நடந்துருமா எதிர்பார்த்திருப்போம், இல்லை. நாளைக்கு நடந்துருமா, இல்லை. இந்த மாதம் நடந்துருமா, அடுத்த மாதம் நடந்துருமா, இப்படி தாமதித்து தாமதித்து நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர் என்ன பண்ணுவாரா, நியாயம் செய்வார். ஏன் அவர் அப்படி செய்கிறார் என்று சொல்லி நாம புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில சோர்வடவே மாட்டோம். இப்ப பக்கத்தில் கை கொடுத்து சொல்லி பாருங்க, ஆண்டவர் ஏன் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நமக்கு நியாயம் செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டால் நாம் சோர்ந்து போக மாட்டோம், கர்த்தரை துதித்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம் சில நேரத்தில் ஆண்டவருக்கு புரியவில்லையா, அல்லது அவருக்கு தெரியவில்லையா, அல்லது அவரால் செய்ய முடியலையா, அதனால் அப்படி இருக்கிறாரா? இல்லை, அவருக்கு நன்றாக தெரியும், அவருக்கு நன்றாக புரியும், அவருக்கு நியாயம் செய்ய முடியும். அப்படி இருந்தும் ஏன் நீடிய பொறுமையோடு வெகு நாள் பொறுத்திருக்க வைத்து எனக்கு நியாயம் செய்கிறார் என்று சொன்னால், அந்த நியாயம் அவருக்கு தெரியும், அந்த நியாயத்தை நமக்கு கர்த்தர் தெரிவிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். கானான் தேசத்தில் இருந்து வந்த கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வந்த ஜாதிகள் யார் என்றால் பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் சகல கானானியரும் சீதோனியரும் எர்மோன் துவக்கி பிரவேசிக்கிற வரைக்கும் லீபனோனின் மலைகளில் குடியிருக்கிற ஏவியருமே. நல்ல கவனிங்க, இந்த பகுதியில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை 7 ஜாதிகளுடைய கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். இவர்கள் எல்லாரும் அங்க இருப்பாங்க, உங்களை நெருக்குவாங்க, உங்களுக்கு தீமை செய்வார்கள், நீங்க என்ன கதறினாலும் இந்த காரியம் நடக்கும் என்று ஆண்டவர் தெரியும். ஆனால் ஏன் அப்படி செய்வேன் என்றால், நீங்கள் பக்குவப்படணும். நீங்கள் பக்குவப்படுவதற்காக இந்த சூழ்நிலையை கர்த்தர் அனுமதித்து நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவது, இந்த சூழ்நிலைக்குள்ளே நீங்க போகும்போது தான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்கள். பக்கத்தில் சொல்லுங்க,
ஆண்டவர் நெருக்கத்தின் பாதையிலே போகும்போதும் அவர் அமைதிய பொறுமை உள்ளவராய் இருப்பதற்கு காரணம் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக, தேவ வார்த்தைக்கு நம்மை கீழ்ப்படிய வைப்பதற்காக கர்த்தர் அமைதியாய் இருக்கிறார், பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிற வரைக்கும் நான் அப்படி செய்வேன்னு சொல்லுகிறார். சில நேரத்தில் ஆண்டவர் நீதி செய்வதற்கு, நியாயம் செய்வதற்கு ரொம்ப காலம் எடுப்பதற்கு காரணம் அவருக்கு முடியாதது என்பதினாலே அல்ல, யாருக்கு அவர் நியாயம் செய்ய வேண்டுமோ அந்த நியாயம் செய்ய வேண்டிய ஜனங்களிடத்திலே ஆண்டவர் ஒரு தகுதியை, ஒரு வளர்ச்சியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த நபர் என் வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படுகிறார், அவர்களுக்கு வருகிறதான பிரச்சனைகள், அவர்களுக்கு வருகிறதான நெருக்கங்கள் நடுவிலே அவர்கள் எதை சார்ந்திருக்கிறார்கள், யாரை சார்ந்திருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் அறிந்து கொள்வதற்கு அந்த சூழ்நிலையின் நடுவிலே கர்த்தர் அமைதியா பொறுமையா இருக்கிறார். யாருக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கு அப்படின்னா, பாஸ் பண்ற வரைக்கும் எக்ஸாம் இருக்கு. அல்லேலூயா. எத்தனை அட்டெம்ப்ட் என்று தீர்மானிப்பது ஆசிரியர் அல்ல, எத்தனை அட்டெம்ப்ட் என்று தீர்மானிப்பவர் மாணவர். ஆண்டவர் அதே தான் சொல்றார், அவர் நமக்கு ஆசிரியர், நாமெல்லாம் மாணவர். இப்போ இந்த பாதையில் எத்தனை அட்டெம்ப்ட் அடிச்சு நம்ம தேர்றோம் என்பது நம்ம கையில் தான் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிறதான சில தன்மைகள், சில தகுதிகள், கீழ்ப்படிதல்கள், அவரை சார்ந்திருக்கிறதான ஒரு பிடிப்பு நமக்கு வருகிற வரைக்கும் சில விஷயத்திலே ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். இப்ப பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நம்ம வாழ்க்கையில அவருடைய தன்மைகள், அவர் எதிர்பார்க்கிற தகுதி, அவர் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல், அவரையே சார்ந்திருக்கிற பிடிப்பு நமக்கு வருகிற வரைக்கும் சில விஷயத்திலே ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருப்பார். ஆனால் ஒன்று நிச்சயம், நிச்சயமாக நியாயம் செய்வார். ஆனால் தேவன் செய்வது, இவைகளிலே இருந்து நாம் களைத்து ஓடிவிடாதபடி கேட்காத கிருபையை அந்த கட்டத்திலே நமக்கு தருவார். நாம் வேண்டிக் கொள்ளாத விதத்தில் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு பாதைகளை கர்த்தர் திறப்பார். ஆனால் எதிர்பார்க்கிற நியாயம் மட்டும் வராமல் அது நீடித்து கொண்டே போயிட்டு இருக்கும். அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க, இதை கேட்கவா இந்த காலை வேளையில் நான் தேவ சமூகத்துக்கு வந்தேன். உங்களை பக்குவப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். உங்களை தகுதி உள்ளவங்களா மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். உங்களை கீழ்ப்படுகிற, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 12வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் வாசிங்க. 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 12வது வசனமும் 19வது வசனமும். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று, கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரிகட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ. இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. இந்த பகுதியில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, சவுல் எவ்வளவோ தீமை செய்கிறான். தாவீதும் புலம்புகிறான், சங்கீதம் பாடுகிறான், சர்வலோகத்தின் ஆண்டவரே நீர் நியாயம் செய்ய மாட்டீரோ, நீர் நீதி செய்ய மாட்டீரோ என்று எத்தனையோ முறை தாவீது புலம்புகிறான். கர்த்தர் கேட்காதது போல இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் எவ்வளவோ புலம்புறோம், ஆண்டவர் எனக்கு நீதி செய்ய மாட்டாரா, ஆண்டவர் எனக்கு நியாயம் செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லி
புலம்பும் போது ஆண்டவர் சில நேரத்தில் தாவீதுக்கு காதே கேட்காதது போல இருந்தது போல இருக்கிறார். ஆனால் ஒன்று, உடனே குறுக்கிட்டு ஆண்டவர் சவுலை அழிக்கவில்லை. உடனே ஆண்டவர் குறுக்கிட்டு சவுலை என்ன பண்ணல? ஆண்டவர் அழிக்கவில்லை. நியாயத்தையும் கர்த்தர் கட்டளையிடவில்லை. இவன் புலம்பிக்கிட்டே இருக்கிறான். சவுலையும் அழிக்கல, நியாயத்தையும் கர்த்தர் கட்டளையிடவில்லை. பொறுமையாக இருக்கிறார். ஆனால் கடைசியில் ஒரு கட்டம் வருகிறது. அந்த கட்டத்தில் எவன் அநீதி செய்கிறானோ அல்லது அநீதி செய்து கொண்டிருந்தானோ அவனையே கர்த்தர் சொல்ல வைக்கிறார், உனக்கு நியாயம் கிடைப்பது நியாயம். அநீதி செய்கிறவனை வைத்து என் ஆண்டவர் சொல்ல வைக்கிறார், அப்பா உனக்கு நியாயம் கிடைக்க வேண்டியது நிச்சயம் என்று சொல்லி சத்துருவை வைத்து இந்த ஆள் தகுதி உள்ளவர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல வைக்கிறார். அப்படி சொல்லுகிற சத்துரு சொல்லுகிற வரைக்கும் சிலருடைய விஷயத்திலே கர்த்தர் நியாயத்தை நீட்டித்து கொண்டே போய் கொண்டிருப்பார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, சத்துரு சொல்லுகிற வரைக்கும் உனக்கு நியாயம் கிடைப்பது நியாயம் என்று உனக்கு விரோதமாக எழும்பின சத்துருவையே சொல்ல வைக்கிற வரைக்கும் சில நேரத்தில் ஆண்டவர் நியாயத்தை நீட்டித்து கொண்டே போயிட்டு இருப்பார். அப்போ ஒருவேளை நமக்கு கேள்வி வரும், என்ன ஆண்டவரே, நான் இப்படி கஷ்டப்படுவது உமக்கு இஷ்டமா? அதை பார்த்து நீர் சிரிக்கிறீரா? அதை பார்த்து நீர் சந்தோஷப்படுகிறீரா என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுவார், அப்பா நான் எதிர்பார்க்கிற தகுதி உன்னிலும் உண்டு என்று மற்றவர்களும் ஏறிட்டு பார்த்து சொல்லும்போது நான் நிச்சயமாக தீர்த்து வைப்பேன். நான் தீர்த்து வைக்கும் போது கிடைப்பதை நீ கொஞ்சம் பார். சவுலுக்கு ஆண்டவர் 40 ஆண்டுகளை கொடுத்தார் அரசாள்வதற்கு. அதே நீங்கள் தாவீதிற்கும் 40 ஆண்டுகளை கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்ல, சாலமோனுக்கு 40 ஆண்டுகளை கர்த்தர் கொடுக்கிறார். சந்ததியாக ஆளும்படி கர்த்தர் செய்தார். சவுலுக்கு அது இல்லை. தாவீதிற்கு அது மட்டுமல்ல, தாவீதின் பெயரை வைத்து எல்லா அரசர்களையும் அளக்கக்கூடிய பெயராக என் ஆண்டவர் மாற்றினார். தேவ பிள்ளையே, உங்களுடைய விஷயத்தில் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் வருவதற்காக உடனே நீதி கொடுக்காமல், உடனே நியாயம் செய்யாமல் அவர் நீட்டித்து கொண்டு போவதாகவே இருந்தால் ஒன்றை மனதில் வையுங்கள், நிரந்தரமான மேன்மையான நன்மையை இறுதி பரிசாக கொடுப்பதற்காக கர்த்தர் நியாயத்தை நீட்டித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அதை மனதிலே வைத்திருக்கிறார். அதை மனதிலே வைத்திருக்கிறபடியினால தான் அந்த சூழ்நிலையின் நடுவிலே கர்த்தர் நடத்தி கொண்டு போகிறார். அப்படி செய்கிறார். ஏதாவது போதும் என்று சொன்னால் அவர் செய்திருக்க மாட்டார். அப்படி நிகரற்ற ஒன்றை உங்களுக்கு கொடுப்பதற்காகவே தேவன் நியாயத்தை நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அந்த நபருக்கு கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் குறுக்கிட்டு செய்ய அவருக்கு வல்லமை இருந்தும் அவர் பிள்ளைக்கு விரோதமாக செயல்படுகிறதான அநீதிக்கு பதிலை உடனே கொடுக்காமல் இருக்க அவருடைய மனதில் இன்னொரு காரணமும் உண்டு. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 4வது வசனம். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். நல்ல கவனிங்க, எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்து விட்டார். ஆனால் பார்வோனினுடைய சேனை இன்னும் அவர்களை பின்தொடர்கிறது. ஆண்டவர் நினைவில், ஆண்டவர் மனதில் நினைச்சிருந்தார்னா பார்வோனை வர விடாமல் தடுத்திருக்கலாம். சில நேரத்தில்
பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் தீர்ந்தது மாதிரி தெரியுது. ஆனால் இன்னொரு பிரச்சனை வருகிறது. நியாயம் முற்றிலும் கிடைக்காமல் நீடிய பொறுமையோடு கூட கர்த்தர் செய்ய காரணம், சத்துரு தன்னுடைய அனைத்து திட்டத்தையும் தன்னுடைய அனைத்து ஆயுதங்களையும் அந்த நபருக்கு விரோதமாக, அந்த குடும்பத்திற்கு விரோதமாக பயன்படுத்தி களைத்து போகிற வரைக்கும் கர்த்தர் அமைதியா பொறுமையா இருப்பார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, சத்துரு தன்னுடைய சேனையை, தன்னுடைய யுத்த தளவாடங்களை, ஆயுதங்களை பயன்படுத்தி களைத்து போகிற வரைக்கும் கர்த்தர் பொறுமையாயிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வேண்டுமானால் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க வேணா பொறுமையா இருங்க, என்னை ஏன்பா போட்டு இப்படி நொறுக்குறீங்க, என்னை ஏன்பா போட்டு இப்படி வாதிக்கிறீங்க என்று கேட்டால், அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், ஒரு எல்லையை போட்டு இதற்கு மேல் என் பிள்ளையை தொடாதே என்று சொல்லி கர்த்தர் வைப்பார். சொல்லித்தான் கொடுப்பார். எகிப்திலிருந்து இப்போ அவர்களை கொண்டு வந்து ஆகிவிட்டது. ஆனால் பார்வோனுக்கு கொடுக்க வேண்டிய நியாயத்தை, நீதியை இன்னும் கொடுக்கல. பார்வோனுக்கு கொடுக்க வேண்டிய நீதியை இன்னும் கொடுக்கல. ஆகவே முழுவதும் அவனுடைய சேனையை அழிப்பதற்கு, இனி அவனை தலையெடுக்க விடாதபடி நிரந்தரமாக்குவதற்காக என் ஆண்டவர் பொறுமையாயிருந்தார். ஹல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டார். எவ்வளோ நல்லவர். பொறுமையாக இருக்கிறான்னு இவங்க ஏன் பொறுமையாக இருக்கிறாரு, என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல. நம்மை அடிமைத்தனத்தில் ஆண்டவர் இன்னைக்கு வெளியே கொண்டு வந்துட்டார். சில சூழ்நிலைகளை ஆண்டவர் கொண்டு போகும்போது நாமளும் கேள்வி கேட்குறோம், ஏன் ஆண்டவரே பொறுமையாக இருக்கு, ஏன் எனக்கு நியாயம் செய்யலை? ஏன் தெரியுமா? உனக்கு பின்னாடி பார்வோன் சேனை வந்துகிட்டு இருக்கான். எகிப்திலிருந்து நீ வெளியே வந்துட்ட, ஆனால் உன்னை ஒரு சேனை என்ன பண்ணிட்டு இருக்கு, தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அவன் களைத்து போகிற வரைக்கும் நான் பொறுமையா இருப்பது மாத்திரமல்ல, மீண்டும் அவனை தலையெடுக்காதபடி, அவனை நசுக்க, அவனை அழிக்க தான் நான் பொறுமையுள்ளவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நினைக்கிறான், கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த சேனையை தோர்த்து இஸ்ரவேல் ஜனத்தை தொடர்ந்து போக ஆண்டவர் மனதில் வைக்கிறார். கொஞ்சம் இல்லைப்பா, எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போ. எதுக்கு தெரியுமா? உன்னுடைய திட்டங்கள், உன்னுடைய வல்லமைகள் என்னிடத்தில் நிறைவேறாது என்பதை நீ களைத்து போகிற வரைக்கும். இல்லாவிட்டால் இடையில அற்புதம் செய்து ஆண்டவர் நியாயம் கொடுத்திருந்தா சத்துருட்ட இன்னும் இருந்திருக்கும். அதை எடுத்துட்டு மறுபடியும் துரத்த ஆரம்பிப்பான். இடையில அற்புதம் செஞ்சு ஒரு விடுதலை கொடுத்திருந்தார்னா அவன்கிட்ட இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கும். அதை எடுத்துட்டு மறுபடியும் இவங்களை என்ன பண்ணுவான், தொடர்ந்து வருவான். ஆகவே அவன்கிட்ட இருப்பதை மறுபடியும் வந்து உன்னை தாக்காதபடி நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து சத்துருவை களைத்து போக செய்கிறார். இந்த நேரத்தில் ஆண்டவர் சும்மா இல்லை, சத்துருவை வெட்கப்படுவதற்காக மட்டுமல்ல, இந்த பாதையின் வழியாக கடந்து போகிற கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையிலும் சில சுத்திகரிப்பை, சில பரிசுத்தமாகுதலை கர்த்தர் செய்கிறார். இந்த பார்வன் துரத்திட்டு வரும்போது ஆண்டவர் தம்முடைய சும்மா இருக்கல, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில சுத்திகரிப்பை கர்த்தர் செய்கிறார், சில பரிசுத்தமாக்குற காரியங்களை செய்கிறார். இப்போ பக்கத்து கை சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் நியாயம் நீட்டித்து கொண்டே போகும்போது, சத்துரு பின்னால் துரத்திட்டு வரும்போது ஆண்டவர் சும்மா இல்லை, உங்களை சுத்திகரிக்கிறார், உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவனுக்கு முதல் அதிகாரத்தில் யோபுவுக்கு பெயர் உத்தமன் என்று சொல்லி பெயர். யோபின் புஸ்தகம் முதல் அதிகாரத்தில் யோபுவுக்கு பெயர் உத்தமன். தேவன் தான் கொடுத்தார். உத்தமன் என்று சொல்லி பெயர் கொடுத்தது சாத்தானும் சொன்னா, தேவனும் சொன்னார். ஆனால் 41வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசிங்கன்னா விடுதலையே இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறான். முதல் அதிகாரத்தில் உத்தமன் பெயர் பெற்றவன் தான். ஆனால் 41வது அதிகாரம் வரைக்கும் விடுதலை இல்லாமல் அவன் தவித்து கொண்டிருக்கிறான். இத்தனை அதிகாரங்களிலே நியாயம் நீட்டித்து கொண்டே போகிறது. எத்தனை அதிகாரம்? 41ல் 1 போயிடுச்சுன்னா 40 அதிகாரம், கிட்டத்தட்ட 40 அதிகாரங்கள் வரைக்கும் நியாயம் நீட்டித்து கொண்டே போகிறது. முழுமையாக கிடைக்கவில்லை. அவனும் ஒவ்வொன்றா அழிச்சு பார்க்குறான்,
கடைசியில் கோடு போட்டு ஆண்டவர் சொல்றார், இதற்கு மேலே வராதே, உன்னால் முடிந்த அனைத்தையும் பார் என்று விட்டு வைத்தார். இந்த சூழ்நிலையில் என்ன நடந்தது? அவன் உத்தமன் தான், அவன் சன்மார்க்கன் தான். எல்லாரும் அவனை குறை சொல்லுகிறார்கள். யோபு சொல்லுகிறான், என்னுடைய நியாயத்தை நான் தேவனிடத்தில் வைத்து விட்டேன். அல்லேலூயா. ஆனால் அப்படி சொல்றான், பிரச்சனை பார்த்தா அதிகமாயிட்டே இருக்கு. அதிகமாகும் போது யோபு மறுபடியும் சொல்லுகிறான், என்னுடைய நியாயத்தை அணி அணியாய் ஆண்டவரிடத்தில் தொகுத்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அவருக்கு அது தெரியும், அவர் எனக்கு செய்வார். இன்னும் சத்துரு வார்த்தையினால தாக்க வைக்கிறான். தாக்க வைத்த போது சொல்றான், யோபு 34 அதிகாரம் 5 வசனத்தை வாசிங்க. யோபு 34:5. யோபு நான் நீதிமான், தேவன் என் நியாயத்தை தள்ளிவிட்டார் என்றும், தேவன் என் நியாயத்தை தள்ளிவிட்டார் என்றும், நியாயம் என்னிடத்தில் இருந்தும் நான் பொய்யன் என்று எண்ணப்படுகிறேன். மீறுதல்கள் இல்லாதிருந்தும் அம்பினால் எனக்கு உண்டான காயம் ஆறாதிருக்கிறது என்றும் சொன்னாரே. நல்ல கவனியா, அவன் சொல்றான், யோபு, என் நியாயத்தை நீர் தள்ளிவிட்டீர் என்று சொல்லும் அளவிற்கு அவனுடைய வாழ்க்கையில் தடுமாற்றம் அவனுக்கு வந்தது. தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கையில் எதையும் செய்யாமல் ஆண்டவர் பொறுத்தே இருக்கிறார். இன்னும் நெருக்கங்கள் வருகிறது, ஆனாலும் நியாயம் கிடைக்கவில்லை. கடைசியில் கர்த்தரே அவனிடம் கேட்கிறார், நீ என்னுடைய நியாயத்தை அவமாக்குவாயோ என்று கேட்கும் அளவிற்கு சூழ்நிலை வந்தாலும் இது எல்லாவற்றிலும் யோபு வீழ்ந்து போகாமல் அவனை காத்த தேவ கரம் உண்டு. அவன் தடுமாற்றம் அடைந்து ஆண்டவரை விட்டு விலகாமல் தூரம் போகாமல் பாதுகாத்த ஒரு தேவ கரம் உண்டு. சில நேரத்தில் நமக்கே புரியாமல் இக்கட்டிலும் தாங்குகிற ஒரு கிருபை இருக்கும். ஆனால் நியாயம் மட்டும் கிடைக்காது, நீடித்து கொண்டே போய்கொண்டே இருக்கும். இந்த பாதைகள் வழியாக போகும்போது ஆண்டவர் என்ன தெரியுமா செய்கிறார்? கொஞ்ச களிம்பை கூட அகற்றி கடைசியில் யோபு சொல்கிறான், தெரியாமல் அலப்பி விட்டேன், நான் பேசினதற்கு என்னை மன்னியும், சாம்பலிலே உட்கார்ந்து கேட்கிறேன் என்று சொன்ன உடனே கர்த்தர் பார்த்தார், கொஞ்சம் கொஞ்சம் களிம்பு இருந்துச்சேப்பா, அதையும் அகற்றிவிட்டு அவனுக்கு நியாயம் செய்யும்போது அவனை அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவனாக கர்த்தர் மாற்றினார். கை உயர்த்தி சொல்லுங்க, உங்கள் இதயத்தில் கை வச்சு, ஆண்டவரே, இந்த பாதையில் நீர் என்னை கொண்டு போவதற்கு காரணம் என்னில் உள்ள கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற களிம்பை அகற்றி என்னை சுத்தப்படுத்தி அநேகருக்கு என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காகத்தான் இந்த சூழ்நிலையிலே கொண்டு போய் நீர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து நியாயத்தை நீட்டித்து கொண்டே இருக்கிறீர். அல்லேலூயா. ஒருவேளை நீட்டித்து கொண்டே போனாலும் என்னில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் களிம்புகளை அகற்றுவதற்கு நெருக்க பாதை தான் எனக்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா. இறுதியிலே அநேகருக்கு மாதிரியாய் இருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நியாயமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜா அவர்களை பிடித்த போது விரோதமாக குற்றம் வருகிறது. அவங்க சொல்றாங்க, ராஜாட்ட, நீர் வைத்த சிலையை இவர்கள் வணங்கவில்லை என்று இவர்களை பற்றி ராஜாவுக்கு நல்லா தெரியும். ஆனால் ராஜாட்ட சொல்கிறாங்க, நீர் வைத்த சிலையை இவர்கள் வணங்கவில்லை என்று. ராஜாவுக்கும் தெரியும் இவர்கள் எனக்கு உதவியாய் இருப்பவர்கள் என்று ராஜாவுக்கு நன்றாக தெரியும். கர்த்தர் நினைத்திருப்பார் என்று சொன்னால் நேபுகாத் நேச்சார் மனதை மாற்றி இருக்க முடியும். நேபுகாத் நேச்சாருடைய மனதை கர்த்தர் நினைச்சார்னா மாற்றி இருக்க முடியும். ஆனால் கர்த்தர் அதை செய்யவில்லை. என்ன செய்தார்? அதற்கு பதிலாக 7 மடங்கு சூடாக்குகிற வரைக்கும் ஆண்டவர் குறுக்கே வரவே இல்லை. பொறுமையா இருக்கிறாரு. தூக்கி எறியும் போதும் வரல. நியாயத்தை செய்திருக்கலாம்,
நினைத்ததற்கு மேலாக நீட்டித்து கொண்டே போவது போல இருந்தால், கர்த்தருடைய பிள்ளையே, தூக்கி எறிகிறார்கள், எரிந்தவர்கள் எரிந்து போனார்கள். அவங்களை யார் தூக்கி போட்டாங்களோ அவர்கள் எரிந்து போனார்கள். எரியப்பட்டவர்கள் உள்ளே உலாவுகிறார்கள். பார்த்து கொண்டிருக்கிற உலகிற்கு ஆண்டவர் ஒன்றை அன்றைக்கு சொல்ல விரும்பினார். அப்பா, நீ உள்ள போட்டையே அது விளையாட்டு தீ இல்லைப்பா, நிஜமான தீ தான். அது நிஜமான தீ தான், சாதாரண தீ இல்லை. 7 மடங்கு சூடேற்றப்பட்டது தான். உன் கண்ணு முன்னால ஒரு பார்ட்டியை தூக்கி போடுறாங்க, நீ அதை பார்க்குற. ஆனா இன்னொரு பார்ட்டி உள்ளே இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு பார்ட்டி நீ தூக்கி போடுற, உள்ள இன்னொரு பார்ட்டி வந்து நிக்குது. அதுதான் இவர்கள் ஆராதிக்கும் தேவனுடைய மகத்துவம். ஆண்டவர் 3 பேரை முதல்ல காண்பிக்கல, தம்மை ஆண்டவர் அவர்களுக்கு உலகிற்கு கர்த்தர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இந்த 3 பேருடைய தேவனை காண்பிப்பதற்கு, கடைசி வரைக்கும் போவதற்கு கர்த்தர் பொறுமையாயிருந்தார். எல்லாரும் கை உயர்த்தி, ஆண்டவரே, சில நேரங்களிலே எங்களை அல்ல, உம்மை இந்த உலகத்திற்கு காண்பிப்பதற்கு, நியாயத்தை நீடித்து கொண்டிருப்பதற்காக உமக்கு மகிமையை நாங்கள் கொடுக்கிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 14-15 வசனங்கள். எரேமியா 33, 14, 15. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். இங்கே வசனம் சொல்லுகிறது, இதோ நாட்கள் வரும் என்று சொல்லுகிறார். அந்த நாளிலே என்ன நடக்கும்? இஸ்ரவேலில் நீதியான ஒரு கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். சில நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளையே, தேவனால் முடிந்தும் தேவனுக்கு மனது இருந்தும் நமக்கு வாஞ்சையும் விண்ணப்பமும் கண்ணீரும் இருந்தும் ஆண்டவர் கொடுக்காமல் நீடிப்பது போல இருந்தால் அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம், கர்த்தர் அதற்கு தீர்ப்பு கொடுக்க ஒரு நாளை என்றைக்கோ கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. செட் பண்ணி வச்சிட்டார் ஆண்டவர். உங்கள் விஷயத்திலே அதை குறித்து அவர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, நம்ம விஷயத்தை அவர் குறித்து வைத்திருக்கிறார். உங்களுக்கும் சொல்லல, யாருக்கும் அதை சொல்லல, குறிச்சு வச்சிட்டார். எப்போ என்ன உங்களுக்கும் சொல்லல, யாருக்கும் சொல்லல. அந்த நாள் வரும்போது என்ன நடக்கும்? கர்த்தர் நியாயம் செய்வார். அந்த நியாயம் உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்கள் மூலமாக ஏராளம் பேருக்கு கிடைக்கிற ஒரு நியாயமாக கர்த்தர் வைத்திருப்பார். இஸ்ரவேலுக்கோ என்றால் என்றைக்கோ கொடுத்திருப்பார். ஆனால் இஸ்ரவேலின் நிமித்தம் முழு உலகிலும் முழு உலகத்திற்கும் நியாயம் கிடைப்பதற்காக அதை ஆண்டவர் நீட்டித்து கொண்டே இருந்தார். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் நீட்டித்து எதற்காக நீட்டித்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் சரியாய் புரிந்து கொள்ள எங்களுக்கு ஒரு கிருபை தருவீராக. என்னுடைய பிரச்சனையை தீர்ப்பது உமக்கு எளிது. பக்கத்தில் கைக்கு சொல்லுங்க, நம்ம பிரச்சனையை தீர்ப்பது ஆண்டவருக்கு ரொம்ப எளிமையான லேசான ஒரு காரியம். அல்லேலூயா. அதே நேரத்தில் என் மூலமாக என்னில் வெளிப்படும் தேவன், அதாவது தேவன் என் மூலமாக மகிமைப்படுகிற ஏராளமான வழிகள் உண்டு. நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, என் மூலமாக பிறர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்னை ஒரு கருவியாக பயன்படுத்ததான் நீர் நியாயத்தை நீட்டித்து கொண்டே இருக்கிறீர். ஹல்லேலூயா.
இன்றைக்கு கர்த்தர் அதை நமக்கு தெளிவுபடுத்துவாராக. முதலாவது, ஆண்டவர் நியாயத்தை நீட்டித்து கொண்டிருப்பதற்கு காரணம் நம்மை தகுதிப்படுத்த, நம்மை வளர்ச்சி அடைய செய்ய, நமக்கு அவருடைய தன்மைகளை நமக்குள்ளே கொண்டு வருவதற்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலை கொண்டு வருவதற்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ரெண்டாவது, ஆண்டவர் நீடிய பொறுமையாக இருக்க காரணம் நம் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக, நம் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நம்முடைய விஷயத்தில் ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து நியாயம் செய்கிறார். முழங்காற்படிடுவோம். முழங்காற்படியிட்டு, ஆண்டவர் ஒரே விதத்தில் நியாயம் செய்வதில்லை, ஆனால் நிச்சயமாக நியாயம் செய்வார். அவர் நியாயம் செய்கிற விதத்தில் முதல் விதம் நீட்டித்து செய்வார். நீண்ட காலம் கர்த்தருடைய பிள்ளையை காத்திருக்க வைத்து நியாயம் செய்வார். அவர் நீட்டித்து நியாயம் செய்ய முதலாவது காரணம், அந்த பாதையின் ஊடாக நீ போகும்போதுதான் உன்னை அவருக்கு ஏற்ற விதமாக உன்னை தகுதிப்படுத்த முடியும். உன்னில் இருக்கிற களிம்பை அகற்ற முடியும். உன்னிலே அவருடைய தன்மைகள் வர வேண்டும். உன்னிலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற காரியம் வரணும். அதற்காகத்தான் தேவன் நியாயத்தை நீட்டித்து கொண்டே போகிறார், பொறுமையாக இருக்கிறாரு. ரெண்டாவது ஒரு காரியம், உன்னுடைய நியாயத்தை கவனியாதது போல ஆண்டவர் இருக்கிற காரணம் 7 மடங்கு சூடேற்றப்பட்டதற்கு காரணம், ஆண்டவர் நினைத்திருந்தால் மனதில் நேபுகாத்நேச்சாருக்கு மனதில் எண்ணத்தை கொடுத்து தப்புவித்திருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் பொறுமையாக அமைதியாக இருந்ததற்கு காரணம், தூக்கி எறிந்தவர்கள் எரிந்து போனார்கள், ஆனால் எரியப்பட்டவர்கள் உலாவுகிறார்கள். நீ ஒரு பார்ட்டியை தான் தூக்கி உள்ளே போட்ட, ஆனால் அவர்களோடு கூட சேர்ந்து இன்னொருவர் வருகிறார். அவர் மகத்துவமானவர், அவர் சர்வ வல்லவர், அவர்தான் தேவன் என்பதை உலகிற்கு காண்பிப்பதற்காக, உன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக யோபுவினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் 1வது அதிகாரத்திலிருந்து 41வது அதிகாரம் வரைக்கும் விடுதலை இல்லாமல், பூரண விடுதலை இல்லாமல் நீட்டித்து கொண்டே போனதற்கு காரணம், நீயும் ஆசீர்வதிக்கப்படணும், உன் மூலமாக இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் நியாயத்தை நீட்டித்துக் கொண்டே பொறுமையாயிருக்கிறார். ஆனால் நேரம் அவர் குறித்த காலம் வந்தவுடனே கர்த்தர் நியாயத்தை செய்கிறார். நியாயத்தை செய்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். நீடித்து கொண்டே போயிருக்கா, பதில் இல்லாமல் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை துதிங்க, ஒன்றை ஞாபகத்தில் வைங்க, கர்த்தர் இன்னும் என்னை தகுதிப்படுத்துகிறார், கர்த்தர் இன்னும் என்னை பக்குவப்படுத்துகிறார், கர்த்தர் இன்னுடைய சுவாபத்தை எனக்குள்ளே வைக்க விரும்புகிறார், அவர் விரும்புகிற வண்ண என்னை மாற்ற விரும்புகிறார். அதற்காகத்தான் என் விஷயத்தில் ஆண்டவர் பொறுமையாய் இருக்கிறார். என் களிம்பெல்லாம் அகற்றுவேன், என்னில் இருக்கிற பழுதுகளை எல்லாம் அகற்றுவேன், என்னில் இருக்கிற அசுத்தங்களை எல்லாம் அகற்றதான் இந்த பாதையின் ஊடே கர்த்தர் என்னை கொண்டு போகிறார். ஆனால் ஒன்று நிச்சயம், அவர் குறித்த நேரம் வரும் பொழுது கர்த்தர் உங்கள் விஷயத்தில் துரிதமாய் கர்த்தர் நியாயம் செய்வார். அந்த தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே எங்களோடு கூட பேசின நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் நியாயம் செய்கிற தேவன். நியாயத்தை ஒரே விதமாக நீர் செய்வதில்லை, 3 விதங்களிலே செய்கிறீர். இந்த முதல் விதத்தை குறித்து இந்த காலையில் எங்களோடு கூட பேசினீர். நீட்டித்து செய்கிறவர், நீண்ட காலம் காத்திருக்க வைத்து செய்கிறீர், பொறுமையாயிருக்கிறீர். ஏனென்றால் எங்களை உருவாக்குவதற்கு, எங்களை பக்குவப்படுத்துவதற்கு, எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு, எங்களை சுத்திகரிப்பதற்கு, எங்களை நீண்ட காலம் காத்திருக்க. ஆனால் எங்களை விடுறதில்லை ஆண்டவரே. இடையிடையே எல்லையை போட்டு இதற்கு மேலே வராதே வராதே என்று சொல்லி தடுத்து நிறுத்தி நடத்துகிறீர். வசனம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாட்களிலே நியாயம் நீட்டித்து கொண்டு போகும்போது ஒன்றை உம்மை குறித்து புரிந்து கொள்ளட்டும்.
என் தேவன் இன்னும் தகுதியை எதிர்பார்க்கிறார், இன்னும் என்னிடத்தில் வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார். அதற்காகத்தான் இந்த பாதையின் ஊடே அவர் கேளாதது போல அவர் பொறுமையாய் இருக்கிறார். ஆனால் என்னுடைய நேரம் வரும் பொழுது கர்த்தர் எனக்கு நியாயம் செய்வார் என்று சொல்லி தகுதிப்படுத்திக் கொள்ள, பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, அசூசிகளை நீக்க கர்த்தர் கிருபை தார். வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் வசனத்தின்படி நடத்தி, சுத்திகரித்து, பரிசுத்தப்படுத்தி, சுத்த பொன்னாக விளங்க செய்து, அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய், உமக்கு மகிமையை கொண்டு வருகிற பாத்திரமாய் கர்த்தர் பயன்படுத்துவீராக. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.